RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம் அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துகள். நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. இன்றைய தலைப்புச் செய்திகள். தொற்று தடுப்பு நெறிகளுடன் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர் மலேசிய முஸ்லிம்கள். தவிர்க்க இயலாதது 3ஆம் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை கொண்டாட்டங்களை காட்டிலும் உயிர் பெரிது. மாநிலம் கடக்க அதிகமான போலி கடிதங்கள், படிவத்தை மேம்படுத்துகிறது போலீஸ். பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷாவும் பேரரசியார் துங்கு ஹாஜா அசிசா அமினா மைமுனா இஸ்கண்டாரியாவும் இன்று காலை இஸ்தானா நகாராவில் நோன்பு பெருநாள் தொழுகையை மேற்கொண்டனர். காலை 9 மணி வாக்கில் நடைபெற்ற அந்த தொழுகையில் அரண்மனை அதிகாரிகள், பணியாளர்கள் 50 பேர் பங்கேற்றனர். நாட்டின் பேரரசராக அரியணை அமர்ந்த பின் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலத்தில் கொண்டாடும் 2வது நோன்பு பெருநாள் இது. ரமதான் நோன்பை செவ்வனே ஈடேற்றி ஷவால் முதல் நாளை உடல் நலத்துடன் கொண்டாட வழி செய்த இறைவனுக்கு நாட்டு மக்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் என பேரரசர் கேட்டுக்கொண்டார். அதேவேளை இக்கட்டான இன்றைய காலகட்டத்தில் மகிழ்ச்சியுடன் பெருநாளை கொண்டாட வாய்ப்பு கிட்டியிருக்கும் அனைவரும் சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். கோவிட்-19 கொள்ளை நோய் பரவலை ஒடுக்க அரசாங்கம் வகுத்திருக்கும் தொற்று தடுப்பு நெறிகளை மக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அத்துடன் அயர்வின்றி அரும்பணியாற்றும் முன்கள பணியாளர்களின் தியாகத்தை இன சமய பேதமின்றி மதிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்றும் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் அல் சுல்தான் அப்துல்லா நாட்டு மக்களை வலியுறுத்தினார். கோவிட்-19 தொற்றால் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு மக்கள் உதவ முன்வர வேண்டும். பெருந்தொற்று ஏற்படுத்திய தாக்கத்தை எதிர்கொள்ள உலகம் போராடி வருவதை இந்த பெருநாளில் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என பேரா ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் முய்சுடின் ஷா கேட்டுக்கொண்டார். வேலை, வாழ்வாதாரம் உட்பட குடும்ப உறுப்பினர்களையும் பலர் கோவிட்-19 தொற்றால் இழந்தனர் என்பதை சுல்தான் நஸ்ரின் சுட்டிக்காட்டினார். முன்கள பணியாளர்கள், குறிப்பாக மருத்துவ பணியாளர்கள் நாட்டை கோவிட்-19 பிடியிலிருந்து விடுவிக்க செய்து வரும் அர்ப்பணிப்பை நாட்டு மக்கள் அனைவரும் உணர்ந்து அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என சுல்தான் நஸ்ரின் கேட்டுக்கொண்டார். கடந்த ஓராண்டாக தன்னலமின்றி உழைத்து வரும் முன்கள பணியாளர்களுக்கு பேரா மாநில ஆட்சியாளரும் அவரின் துணைவியார் துவன்கு ஜாரா சலிமும் தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர். இன்று புதிய இயல்பில் நோன்பு பெருநாளை கொண்டாடும் அனைவரும் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். போர்க்காலத்துக்கு ஒப்பான சூழலில் மக்கள் இன்று வாழ்கின்றனர். எனவே ஒவ்வொரு தருணமும் தங்களை தற்காப்பதுடன் சுற்றி இருப்போரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வது அனைவரின் கடமை என பிரதமர் நினைவுறுத்தினார். பெருநாளை அனைவரும் தங்கள் வீட்டிலேயே மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்றும் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் கோரிக்கை விடுத்தார். கோவிட்-19 கொள்ளை நோயை ஒழிக்க மக்கள் சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. நெறிகளை மேம்படுத்திக் கொள்வதுடன் ஒவ்வொரு தருணமும் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என அனைவரிடமும் மன்றாடி கேட்டுக்கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார். போர்க்காலத்துக்கு ஒப்பான இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு உயிரும் காப்பாற்றப்பட வேண்டும். மலேசியா 3ஆம் கோவிட்-19 தொற்று அலையை எதிர்கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பொது சுகாதாரத்தை மக்கள் பேணுவதுடன் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும் இந்த காலத்தில் கோவிட்-19 பரிசோதனைகளை அரசாங்கம் விரைந்து மேற்கொள்ள இயலும். எனவே எதிர்கால மகிழ்ச்சியை கருத்தில் கொண்டு இன்றைய சில தருணங்களை தியாகம் செய்ய மலேசியர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்றும் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் தான் ஸ்ரீ முஹிடின் வலியுறுத்தினார்.
தொடர்ந்து பேசிய பிரதமர் நடப்பு அரசாங்கம் கொடூரமானதன்று என தெளிவுபடுத்தினார். நோன்பு பெருநாளை கொண்டாடவிருக்கும் சூழலில் நாட்டில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அது கொடூரமான முடிவன்று என விவரித்த அவர், நாட்டு மக்களின் உயிரை காக்க அரசாங்கம் அவ்வாறு செய்ய வேண்டிய நெருக்குதலில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு சினமூட்டும் அரசாங்கம் மீது அவர்களிடம் எதிர்மறை எண்ணம் உண்டாகும் என தெரிந்தாலும் கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்த வேறு வழியில்லை என Tan Sri Muhyiddin விளக்கினார். Saudara-saudari, saya bukan zalim. Saya ambil keputusan ini ialah untuk lindungi nyawa saudara dan saudari. Kalau saya benarkan ziarah daripada rumah ke rumah, manalah tahu ada tetamu yang datang ke rumah saudara-saudari itu positif COVID-19. Ini kerana ramai pesakit COVID-19 tidak menunjukkan apa-apa simptom. Dia sendiri pun tidak tahu dia dijangkiti. Dan situasi seperti ini akan menyukarkan lagi usaha untuk memutuskan rantaian jangkitan COVID-19 ini. நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை செயல்படுத்துவது சிக்கலானது என்றாலும் மக்களின் நாட்டின் எதிர்காலத்தை கருதி சில தளர்வுகளுடன் அரசாங்கம் இதனை செயல்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். கோவிட்-19 தொற்றை களைய அரசு மேற்கொண்டு வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் மலேசியர்கள் துணை நிற்க வேண்டும் என மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பு தொற்று காலத்தில் வசதி குறைந்தவர்களுக்கு மக்கள் முடிந்த உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் என மாய்கா துணைத் தலைவருமான அவர் நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் வலியுறுத்தினார். அனைத்து முஸ்லிம் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய பெருவிழாவான இந்த நாள் வசதி குறைந்தவர்களுக்கும் உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கும் தங்களான அத்தனை பொருட்களை வழங்குகின்ற ஒரு அற்புதமான ஈகை திருநாளாக இது உருமாறி இருக்கின்றது. நம்முடைய நாட்டை பொறுத்தவரை அனைத்து இடங்களிலும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தேசிய விழாவாக இந்த ரம்லான் பெருவிழா விளங்கி வருகின்றது. இந்த நல்ல நேரத்தில் இந்த பெருநாளை கொண்டாடுகின்ற அத்தனை முஸ்லீம் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் உலகம் முழுவதும் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த கொரோனா தொற்றின் காரணமாக மிகப்பெரிய அளவில் இந்த விழாவை கொண்டாடக்கூடிய சூழல் இல்லாவிட்டாலும் உங்களுடைய இல்லங்களில் இருந்தே உங்களுடைய உடன் பிறந்த சகோதரரோடு மகிழ்ச்சியாக இந்த பிறநாளை கொண்டாட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இவ்வாண்டு நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகிறது. ஆயினும் கடந்த ஆண்டை போலன்றி இவ்வாண்டு மக்கள் சற்று தளர்வுகளுடன் எளிமையான பெருநாளை கொண்டாடினர். பொதுவாக எல்லா இடங்களிலும் SOP விதிகள் பின்பற்றப்பட்டன. தேசிய பள்ளிவாசலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்கள் மட்டுமே பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டனர். SOP நெறிகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய பள்ளிவாசல் நுழைவாயிலில் பணியாளர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். பஹாங் இடைக்கால ஆட்சியாளர் தங்கு ஹசனால் இப்ராஹிம் அலாம் ஷா குவாந்தானில் உள்ள சுல்தான் அஹ்மத் 1 பள்ளிவாசலில் பெருநாள் தொழுகையை மேற்கொண்டார். அத்தொழுகையில் மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ ஒன் ரோஸ்டி ஒன் இஸ்மாயில், மாநில போலீஸ் தலைவர் டத்துஸ்ரீ அப்துல் ஜலீல் ஹசன் ஆகியோரும் பங்கேற்றனர். ஜோஹர் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் அபுபக்கா பள்ளிவாசலில் மக்களுடன் தொழுகையை நிறைவேற்றினார். காலை மணி 8:40க்கு பள்ளிவாசலை வந்தடைந்த அவரை மாநில மந்திரி பசாரும் ஜோஹர் ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் வரவேற்றனர். 1400 பேருடன் மலாக்கா அல் அசீம் பள்ளிவாசலில் பெருநாள் தொழுகை சீராக நடைபெற்றது. மாநில ஆளுநர் துன் டாக்டர் முகமது அலி முகமது ருஸ்தாம், முதலமைச்சர் டத்துஸ்ரீ சுலைமான் மத் அலி ஆகியோர் அதில் கலந்து கொண்டனர். நகரி செம்பிலான் சிரம்பானில் பெருநாள் தொழுகை மிக எளிய முறையில் நடத்தப்பட்டது. மாநில பள்ளிவாசலில் தொழுகை நிறைவேற்ற வந்திருந்தோர் SOP விதிகளை முறையாக பின்பற்றினர். பேரா ஈப்போ மேடான் கிளேபாங் ரெஸ்து பகுதியைச் சேர்ந்த முஸ்லிம்கள் வீட்டின் முன்புறத்திலேயே தொழுகையை நிறைவேற்றினர். பள்ளிவாசல்களுக்கு குறைந்த எண்ணிக்கையிலானோர் மட்டுமே செல்ல முடியும் என்பதால் தத்தம் இல்லத்திலேயே அவர்கள் அத்தொழுகையை மேற்கொண்டனர்.
லாபுவானில் நோன்பு பெருநாள் இம்முறை மிதமான அளவிலேயே கொண்டாடப்பட்டது. அந்த கூட்டரசு பிரதேசத்தில் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களிலும் SOP விதிகளுக்கு உட்பட்டு தொழுகைகள் மேற்கொள்ளப்பட்டன. சரவா குச்சிங் ஜாமி பள்ளிவாசலில் மாநில ஆளுநர் துன் பெஹின் ஸ்ரீ அப்துல் தாயிப் மஹ்மூடும் அவரின் துணைவியார் தோப்வான் ராகாட் குர்டி தாயிப்பும் தொழுகையில் பங்கேற்றனர். அத்தொழுகையில் 700 பேர் கலந்து கொண்டனர். கிளந்தானிலும் நோன்பு பெருநாள் இம்முறை சற்று களையிழந்து காணப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிவாசல்களில் மட்டுமே தொழுகைகள் நடைபெற்றன. பெர்லிஸ் ராஜா துவன்கு சைட் சிராஜுடின் புத்ரா ஜமாலுலாயில் அராவ் அரண்மனையில் பெருநாள் தொழுகையை மேற்கொண்டார். அவருடன் அராவ் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களும் அத்தொழுகையில் பங்கேற்றனர். பெருநாள் காலத்திலும் தொடர்ந்து கடமையில் ஈடுபட்டிருக்கும் KM நூசா கப்பல் பணியாளர்கள் நோன்பு பெருநாள் குதூகலத்திலிருந்து விடுபடவில்லை. திரங்கானு கடல் பகுதியை கண்காணித்துக் கொண்டே அதன் 13 உறுப்பினர்களும் நோன்பு பெருநாளை எளிய முறையில் கொண்டாடி மகிழ்ந்தனர். முதன்மை 5 கடமைகளுள் ஒன்றான ரமலான் நோன்பை வெற்றிகரமாக முடித்து ஷாவால் பிறையை முஸ்லிம்கள் இன்று வரவேற்றனர். வழக்கமான பேரளவிலான கொண்டாட்டங்கள் இல்லை, விருந்தோம்பல்கள் இல்லை, சொந்த ஊர் திரும்ப இயலவில்லை. ஆனாலும் குடும்ப உறுப்பினர்களுடன் கூடுதலாக அன்பையும் நேரத்தையும் பகிர்ந்து கொள்ள இவ்வாண்டு நோன்பு பெருநாள் வாய்ப்பளித்திருக்கிறது. ஸ்லாங்கூர் காஜாங் டத்தோ சிக்கந்தர் பாஷா குடும்பத்தினரின் பெருநாள் கொண்டாட்டத்தை தொடர்ந்து காண்போம். வீட்டை சுற்றி எண்ணெய் விளக்குகளை ஏற்றி உறவுகளுடன் ஒன்றாக சேர்ந்து சமைத்து உண்ணும் வாய்ப்பை நடப்பு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. ஆயினும் அந்த பசுமையான நினைவுகளை இளம் தலைமுறையுடன் பகிர்ந்து கொள்ளும் நாளாக இவ்வாண்டு ஈகை திருநாள் அமைந்துள்ளது. நெய் உருண்டை, கட்டி உருண்டை, முறுக்கு, அச்சு முறுக்கு, இந்த மாதிரி பாரம்பரிய பலகாரத்தை நம்ம சர்வ் பண்ணுவோம். இப்போ அது மாறி போச்சு. எல்லாம் கடையில் வாங்கி நம்ம பரிமாறி எல்லாம் சர்வ் பண்ணுறோம். இந்த துணிமணி வாங்குறதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் ஆன்லைன் அப்படியே போயிடுச்சு. அதை கோவிட் காலகட்டத்தில் எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது, உள்ளுக்கே இருக்கிறோம். SOP சேஃப்டி இதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நெருக்கமான உறவுகள் வர்றதில்லை. நம்ம எல்லாம் எட்டத்திலே ஃபோன், வீடியோ கால் இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்படி போகிறதுனால அந்த பரஸ்பர உறவுகள் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை. இருந்தாலும் இந்த கோவிட்க்கு அப்புறம் அந்த காலங்கள் திரும்பும் என்று நினைக்கிறேன். நாட்டில் COVID-19 வைரஸ் தொற்றின் தாக்கம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெருநாள் குதூகலத்திலும் குடும்ப உறவுகளின் பாதுகாப்பிற்கு கவனம் செலுத்துவது அவசியம். இந்த கோவிட் 1 வருஷம் 1.5 வருஷமா நம்மளுக்கு இருக்கு. அதனால இது இயற்கையா நம்மளுக்கு பழகிருச்சு. என் பிள்ளைங்களும் என் கூட ரொம்ப ஒத்துழைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த கோவிட் எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு சீக்கு. அதனால வெளியே போனா எப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கணும், டெய்லி டிவிலையும் காமிக்கிறாங்க, நம்மளுக்கு யதார்த்தமா நம்மளுக்கு சொல்லியும் கொடுக்குறாங்க. நீங்களும் அந்த மாதிரி பாதுகாப்பா இருங்க, சந்தோஷமா இருக்கலாம் நம்ம குடும்பத்தோட. இது போன்ற நன்னாளில் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் அன்பை பகிரும் தளமாக தொழில்நுட்பம் மாறி இருப்பது மறுப்பதற்கில்லை. எங்க குடும்பம் ரொம்ப பெருசு. எல்லாம் பிள்ளைங்கலேருந்து இங்கே நிறைய இடத்துல இருந்து வருவாங்க. எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், சிரிப்போம், விளையாடுவோம். இந்த கொரோனானால நாங்களுக்குள்ள தான் செலிப்ரேட் பண்ண வேண்டியதா போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, we can go through this. டெக்னாலஜி இருக்கனால நாங்கள் எல்லாம் வீடியோ கால்லாம் பேசுறோம். So we can still be happy. அடுத்த ஆண்டு கொண்டாட்டம் வழக்கு நிலைக்கு திரும்பும் என்ற நம்பிக்கையில் SOP விதிகளுக்கு கட்டுப்பட்டு அரசாங்கத்திற்கும் முன்கள பணியாளர்களுக்கும் முழு ஒத்துழைப்பை வழங்குவது நமது கடப்பாடு. சொந்தங்கள் சூழ்ந்திருக்க நண்பர்களுடன் பொன்னான நேரத்தை பகிர்ந்து ஈகை திருநாளை இவ்வாண்டு கொண்டாட முடியவில்லை என்றாலும் அனைவரின் பாதுகாப்பை முன்னிறுத்தி மிதமான அளவில் குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்வதை எண்ணி நிறைவான மகிழ்ச்சி கொள்வோம். முஸ்லிம் அன்பர்களுக்கு ஈகை திருநாள் வாழ்த்துக்களுடன் ருஃபினா மெரியம் ப்ரூஸ். நாட்டில் COVID-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று புதிதாக 4855 பேர் அத்தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். 27 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள்.
இன்று பதிவான தொற்றுகள் நேற்றை காட்டிலும் 90 அதிகமாகும். 1783 புதிய தொற்றுகளுடன் ஸ்லாங்கூர் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. கோலாலம்பூரில் 521 பேரும், ஜோஹூரில் 467 பேரும் பாதிக்கப்பட்ட வேளை பினாங்கிலும் சரவாக்கிலும் தலா 395 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. 481 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 247 பேருக்கு மூச்சு கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இன்று 3347 பேர் தொற்றிலிருந்து மீண்டனர். கோவிட்-19 தொடரை முறியடிக்கும் போர் இன்னமும் தொடர்கிறது. அதற்கான இறுதி அரணாக சுகாதார அமைச்சின் பணியாளர்கள் விளங்குகின்றனர். அவர்களின் அரும்பணி பலனளித்து நாடு அந்த கொள்ளை நோயில் இருந்து விடுபட வேண்டும் என்பதை தமது பெருநாள் வேண்டுதலாக முன்வைத்திருக்கிறார் சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா. நோன்பு பெருநாள் முதல் நாளில் புத்ரஜயா மருத்துவமனைக்கு வருகை புரிவதும் அங்குள்ள சுகாதார பணியாளர்களுடன் அளவலாவதும் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாமின் வழக்கம். சுகாதார முன்கள பணியாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவர் இதனை மேற்கொள்கிறார். கடந்த 16 மாதங்களாக சுகாதார பணியாளர்கள் கோவிட்-19க்கு எதிரான போரில் ஈடுபட்டிருக்கின்றனர். உடல் உளவியல் ரீதியில் சோர்வுற்றிருந்தாலும் பொதுமக்களை தொற்றிலிருந்து மீட்கவும் தொற்றை துண்டிக்கவும் அவர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர் என அவர் புகழாரம் சூட்டினார். அதேவேளை நாட்டில் மரபணு மாற்றம் கண்ட புதிய வகை கோவிட்-19 வைரஸ் அடையாளம் காணப்பட்டிருக்கும் நிலையில் அதனை எதிர்கொள்ள போதிய சுகாதார உபகரணங்களையும் வசதிகளையும் அமைச்சு ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார். அவசியம் இல்லை என்றால் மக்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் அனைவரும் SOP விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா மீண்டும் நினைவுறுத்தினார். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை நேற்று மீறிய 440 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 435 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்ட வேளை 5 தடுத்து வைக்கப்பட்டனர். பதிவு உபகரணங்களை வைக்க தவறிய குற்றத்திற்காக 185 பேர் கைது செய்யப்பட்டனர். முகக்கவசம் அணியாத 138 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தனிமனித இடைவெளியை மீறியதற்காக 15 பேரும் இதர SOP விதி மீறல்களில் 102 பேரும் கைதாகினர். PKP ஆணை மீதான தினசரி அறிக்கையில் தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அந்த தகவல்களை வெளியிட்டார். மாநிலம் கடந்து பயணிக்க போலி அனுமதி கடிதங்கள் தயாரிக்கப்படுவதை தடுக்க அரச மலேசிய போலீஸ் படை அதற்கான விண்ணப்ப முறையை மறுசீரமைக்கும். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலத்தில் பல்வேறு யுக்திகளை கொண்டு மக்கள் போலி அனுமதி கடிதங்களை பெற்றதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சாலை தடுப்புகளை கடக்க பொதுமக்கள் பல்வேறு காரணங்களை முன்வைத்து அனுமதி கடிதங்களை பெறுவதால் விண்ணப்ப முறை மறுசீரமைக்கப்படவுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வதை தடுக்க நடைமுறைகள் மேம்படுத்தப்படும் என தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ அக்ரேல் சனி அப்துல்லா சனி தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு காலத்தில் போலி ஆவணங்களை கொண்டு மாநிலம் கடக்க முயலும் தரப்பினர் குறித்து அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். மாநில எல்லையை கடப்பதற்கு ஏற்புடைய காரணங்களை கொண்டிராததால் நேற்று வரை சுமார் 2730 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ அக்ரேல் சனி குறிப்பிட்டார். குறளும் விளக்கமும். குறள் 589. ஒற்றற்றுணராமை ஆள்க உடன் மூவர் சொற்றொக்க தேரப்படும். ஒற்றரை இயக்கும் போது ஓர் ஒற்றரை இன்னும் ஓர் ஒற்றர் அறிந்து கொள்ளாதபடி இயக்க வேண்டும். ஒரு செயலுக்கு மூவர் சொல்லும் ஒன்று போலவே இருந்தாலும் அதையும் ஆய்ந்து பிறகே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்துகிறது அந்த குறள். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.